எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, காலச்சக்கர திசையில் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காலச்சக்கர திசையினுடைய தசாபுத்தி கால்குலேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தேன்னா தான் நான் சொல்கிறது புரியும். இப்போ வளவோட்டு நட்சத்திரத்துக்கு ஒரு 12 தசாபுத்தி, இடவோட்டு நட்சத்திரத்துக்கு ஒரு 12 தசாபுத்தி, மொத்தம் 24 தசாபுத்தி இதில் இருக்குது. அது 12 திசை, அந்த 12 திசையில் 9 புத்தி. அதாவது இது ஒரு திசை. இப்போ செவ்வாய் திசை மேசத்தில் செவ்வாய் தானே, அப்போ மேச செவ்வாய்னா அது ஒரு திசை, அதில் 9 புத்தி இருக்குது. இதே மாதிரி ரிஷப சுக்கிரன் அப்படின்னா அது ஒரு திசை, அதுலேயும் ஒரு 9 புத்தி இருக்குது. இப்படி டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராசி மண்டலம் தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ராசி மண்டலத்தில் மேச ராசிங்கிறது செவ்வாயினுடைய வீடு, அதில் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குல்ல, அதை தான் புத்திகள்னு சொல்கிறோம். அப்படி மொத்தம் 12 ராசி, அதில் ஒவ்வொரு இதுலேயும் 9 புத்திகள் நம்ம பார்க்குறோம். அதுதான் இந்த காலச்சக்கர திசையில் பார்க்கக்கூடியது. இதில் வளவோட்டு நட்சத்திரத்துக்கு இதே மாதிரி 12 கட்டத்துக்கும் தசாபுத்தி, இடவோட்டு நட்சத்திரத்துக்கும் இந்த 12 கட்டத்துக்கு தசாபுத்தி அப்படிங்கும்போது 24 தசை வருது. அதை நம்ம பார்க்கணும். இப்போ வளவோட்டு நட்சத்திரங்கள்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன். அதாவது முதல் 3 நட்சத்திரம் வளவோட்டு நட்சத்திரம், அடுத்த 3 நட்சத்திரம் இடவோட்டு நட்சத்திரம், இப்படி ரொட்டேட் ஆகிட்டே போகும். ஆக மொத்தம் 15 நட்சத்திரம் வளவோட்டாகவும் 12 நட்சத்திரம் இடவோட்டாகவும் வரும். அந்த 3 நட்சத்திரமாக பிரிக்கிறோம்ல வளவோட்டு நட்சத்திரத்தில், அதில் முதல்ல இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம், இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை, அதில் அஸ்வினி முதல் நட்சத்திரம், அதை வளவோட்டு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம். அடுத்து புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் வளவோட்டு நட்சத்திரம், அதில் புனர்பூசம் முதல் நட்சத்திரம். ஹஸ்தம், சித்திரை, ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, அதில் 3ல் ஹஸ்தம் அப்படிங்கிற முதல் நட்சத்திரம். மூலம், புரடம், உத்திராடத்தில் மூலம் முதல் நட்சத்திரம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதியில் பூரட்டாதி முதல் நட்சத்திரம். அப்போ வளவோட்டு நட்சத்திரத்தில் முதல் நிலை நட்சத்திரங்கள் அதை லிஸ்ட் எடுக்கிறோம். அதனுடைய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்துக்கு தசாபுத்தி பார்க்க போகிறோம். இப்போ இந்த குறிப்பிட்ட அஸ்வினி, புனர்பூசம், ஹஸ்தம், பூரம், பூரட்டாதி, அதாவது வளவோட்டு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம். மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது வளவோட்டு நட்சத்திரத்தில். அஸ்வினி பரணி கிருத்திகை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, மூலம், புரடம், உத்திராடம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்னு இருக்குது. இதுதான் வளவோட்டு நட்சத்திரங்கள் 15. அந்த வளவோட்டு நட்சத்திரங்களில் முதல் நிலை நட்சத்திரங்கள், இடைநிலை நட்சத்திரங்கள், கீழ்நிலை நட்சத்திரங்கள்னு இருக்குது. அதாவது முதல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரம், 2வது இருக்கக்கூடிய நட்சத்திரம், 3வது இருக்கக்கூடிய நட்சத்திரம். ஒவ்வொரு பிரிவிலும் 1, 2, 3 இருக்குல்ல, அதில் முதல் நிலை நட்சத்திரம் எடுத்து எழுதியிருக்கோம். இதனுடைய 4 பாதங்களுக்கு தசாபுத்தி. அடுத்து இடைநிலை நட்சத்திரங்களுக்கு 4 பாதங்களுக்கு தசாபுத்தி. அடுத்து 3வது நிலை நட்சத்திரங்களுடைய 4 பாதங்களுக்கு தசாபுத்தி பார்க்குறோம். இதே மாதிரி இடவோட்டு நட்சத்திரங்களுக்கும் இதே மாதிரி முதல் நிலை நட்சத்திரம், இடைநிலை நட்சத்திரம், கீழ்நிலை நட்சத்திரத்துக்கு தசாபுத்தி 4 பாதத்துக்கும் பார்க்குறோம். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இத்தனை கால்குலேஷன் பண்ணும்போது தான் இந்த தசாபுத்தி அப்படிங்கிறது வரும். இதை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தர் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கலாம், புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கலாம், ஹஸ்தம் 1ல் பிறந்திருக்கலாம், மூலம் 1ல் பிறந்திருக்கலாம், பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கலாம். அப்போ 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மேச செவ்வாய் திசையில் பிறந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த செவ்வாய் திசையினோட மொத்த வருடம் பார்த்திங்கன்னா 7 வருடம். 7 வருடம், ஏன்னா அது 7 கதிர்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கா செவ்வாய்க்கு, அதனால் 7 வருடம்னு எடுத்துக்கிறோம். அப்போ பிறக்கும்போது 7 வயசு வரைக்கும் செவ்வாய் திசை அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதா? 1ஆம் பாதத்தில் பிறந்தால் 7 வயசு வரைக்கும் செவ்வாய் திசை அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த 1ஆம் பாதத்தில் இந்த டிகிரி வைஸாக நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் டெப்த்தாக போகலாம். இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி 1ஆம் பாதங்கிறது 3.20 டிகிரி. புரியுதா? ஒரு பாதம் அப்படிங்கிறது 3.20 டிகிரி. இந்த 3.20ல் எந்த டிகிரியில் அந்த கிரகம் நிற்கிது அப்படிங்கிறத பொறுத்து இது 7 வயசு வரைக்கும் செவ்வாய் திசையா, 5 வயசு வரைக்கும் செவ்வாய் திசையா, 3 வயசு வரைக்கும் செவ்வாய் திசையா அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இது 7 வருஷம் செவ்வாய் திசை அப்படின்னா அதை செவ்வாய் திசையிலேயே இந்த 7 புத்திகளை நம்ம டிவைட் பண்ணுறோம். அதாவது செவ்வாய் திசையில் மேச செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசையில் ரிஷப வெள்ளி புத்தி, மிதுன புதன் புத்தி, இப்படி 9 புத்திகள் மேசத்துலேருந்து தனுசு வரைக்கும். இதை 9 பிரிவாக பிரிக்கிறோம். 9 நட்சத்திர பாதம் அப்படிங்கிற மாதிரி 9 நட்சத்திர பிரிவாக பிரிக்கிறோம் இந்த மேச செவ்வாயை. அப்போ இந்த 7 வருஷத்தில் முதல் 5 மாதம் மேச செவ்வாய் புத்தி வரும். அடுத்து 2வது வரக்கூடிய இதில் ஒரு 6 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா ரிஷப வெள்ளி புத்தி நடக்கும். இப்படியே இந்த கால்குலேஷன் தனுசு வியாழன் வரைக்கும் நடக்கும். மேச செவ்வாய், ரிஷப வெள்ளி, மிதுன புதன், கடக திங்கள்,
சிம்ம சூரியன், கன்னி புதன், துலாம் வெள்ளி, விருச்சிக செவ்வாய், தனுசு வியாழன் இப்படின்னு சொல்லி 9 புத்திகளை அதை பிரிக்கிறோம். இதனுடைய வருடம், மாதம், நாள், நாளிகை இதை வந்து பஞ்சாங்கத்தை பார்த்து நான் எழுதியிருக்கேன். இது வந்து இதில் சபரி திருக்கணித பஞ்சாங்கத்தில் வந்து இந்த தசா புத்தி எத்தனை வருடங்கள் எத்தனை மாதம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து இதை பார்க்க தேவையில்லை, நான் புரிகிறதுக்காக இது போட்டிருக்கேன். இது டைரெக்டாக வந்து நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து இந்த வருடங்களை வந்து நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். இருந்தாலும் நான் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்கேன். இதை இன்னும் சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்னா இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, தசா என்ன 7 வருடங்கள், செவ்வாய் தசை 7 வருஷம், அதில் புத்தி என்ன நடக்குது, செவ்வாய் புத்தி. அப்போ 7 × 7 49. அப்போ 49 டிவைடட் பை இந்த ஆயுள், இந்த பரம ஆயுள்னு சொல்லுவாங்க, அதாவது மேச செவ்வாய்க்குரிய பரம ஆயுள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சோன்னா 100 வரும். அப்போ 49 டிவைடட் பை 100 வந்து 4.9 வருஷம் வரும். சரி, 4.9 மாதம் வரும். அதாவது தோராயமாக 5 மாதம். நம்ம கரெக்டாக வர முடியாது, இது ஒரு மாதம் முன்ன பின்ன இந்த கால்குலேஷன் வந்து காமிக்கும். ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கிறது புரிதல். அதாவது இந்த தசை செவ்வாய் வந்து 7 வருடம், இதில் ஏதாவது புத்தி, இப்போ புதன் புத்தி வந்து 9 வருடம்னு வச்சுக்கோங்களேன். 7 × 9 63. 63 டிவைடட் பை இந்த பரமாயில் 100. 63 டிவைட் பை 100னா ஒரு 6.3 வரும். அப்போ வந்து 6 மாதம் அந்த கணக்கு வரும். ஒரு மாதம் முன்ன பின்ன வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு இதை வந்து கால்குலேட் பண்ணுறோம். தெரியாதவங்க வந்து இதை வந்து பஞ்சாங்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த பரமாயில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ மேச செவ்வாய் அப்படிங்கிறது 7 கதிர், ரிஷப வெள்ளிங்கிறது 16 கதிர், மிதுன புதன்கிறது 9 கதிர், கடக திங்கள்ங்கிறது 21 கதிர், சிம்ம சூரியன் 5 கதிர், கன்னி புதன் வந்து 9 கதிர், துலாம் வெள்ளி வந்து 16 கதிர், விருச்சிக செவ்வாய் வந்து 7 கதிர், தனுசு வியாழன் வந்து 10 கதிர். அப்போ இந்த கதிர்கள்னால் வருஷங்கள். இந்த புத்தி வருடங்கள் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 100 வருடம் வரும். இதை தான் பரமாயுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தை, இது நட்சத்திரத்தின் முதல் பாதம் எல்லாத்துக்கும், அஸ்வினி 1, புனர்பூசம் 1, ஹஸ்தம் 1, மூலம் 1, பூரட்டாதி 1, 1ஆம் பாதத்துக்கு இந்த மேச செவ்வாயினுடைய தசா புத்தி இது. இதனுடைய பரமாயில் வந்து 100 வருடம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய புத்தி வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உடல் ராசின்னு சொல்கிறோம். உடல் ராசி மேசம், உயிர் ராசி வந்து தனுசு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜீவன் அப்படிங்கிறது தனுசு, உடல் அப்படிங்கிறது, தேகம் அப்படிங்கிறது மேசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 2 விஷயங்கள் தான் இங்கே மெயினாக வந்து சொல்லப்படுது காலச்சக்கர திசையில். இப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் எங்கனாலும் இருக்கட்டும், இந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய கிரகமும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கிரகமும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயம். அப்போ ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா 1ஆம் பாதத்துக்கு இந்த திசை, 2ஆம் பாதத்துக்கு வேறு வருதுன்னா அதுலேயும் ஒரு உடல் ராசி உயிர் ராசின்னு வரும். இந்த உடல் ராசி எந்த ராசியை குறிக்குது, மேசம். உயிர் ராசி எதை குறிக்குது, தனுசு. இந்த 2மே கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த காலச்சக்கர திசையில் சொல்லப்படுது. நீங்கள் லக்னம் வச்சும் பார்க்கலாம், லக்னம் இல்லாமலும் பார்க்கலாம். ஆனால் இந்த 2 இடங்கள் வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு மேச செவ்வாய் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு ராகு கேது இருக்குது, அல்லது தனுசு வியாழன் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு வக்கர கிரகம் இருக்குது அப்படின்னா இங்கே உடலும் கெட்டு போச்சு, உயிரும் பாதிக்கப்படுது. அப்போ அது பாதிக்கப்படும் போது, உடல் பாதிக்கப்பட்டால் உடல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திப்பீங்க, நோய் நொடிகளை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. உயிர் சார்ந்த பாதிப்பு வரும்போது வந்து கண்டம், ஒரு தீராத பயம், அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ உயிர் ராசி வந்து நல்ல சுப கிரகங்களோட தொடர்பு இருக்குது, இப்போ தனுசு வியாழனில் வந்து ஒரு சுபகிரக தொடர்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்க சந்தோஷமான எல்லா விஷயங்களையும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ உடல் ராசி உயிர் ராசி மட்டும்தான் இங்கே மெயினாக வந்து சொல்லப்படக்கூடிய விஷயம். அந்த 2 ராசிகள் வந்து நல்லா இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா எந்த புத்தி நடக்குதோ அந்த இதுவும் வந்து நல்லா இருக்கணும். உதாரணத்துக்கு மேச செவ்வாய் கடக திங்கள் புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கடகராசி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். கடக திங்கள் புத்தி அப்படின்னா கடகராசியின் அதிபதி சந்திரன் வந்து நல்லா இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அந்த தசா புத்தி வந்து சிறப்பாக இருக்கும், அந்த டைம் பர்டிகுலர் பீரியட் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இங்கே 3 விஷயங்கள் கவனிக்கணும். உடல் ராசி உயிர் ராசி மாறாது, இந்த 2 நல்லா இருக்கணும். அடுத்து எது தசா புத்தி நடக்குதோ அந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் வந்து நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது தான் இந்த காலச்சக்கர திசையில் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதே மாதிரி வந்து இது 1 தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி வந்து நான் இன்னும் வந்து 23 சொல்லணும். வலவோட்டு திசைக்கு இன்னொரு 11 சொல்லணும், இடவோட்டு திசைக்கு இன்னொரு 12 சொல்லணும். இதே மாதிரி தசாபதி கால்குலேஷன் சொல்லி இதனுடைய பரமாயில் சொல்லி அதுக்கடுத்து உடல் ராசி உயிர் ராசி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லணும். மெயினாக வந்து ஒவ்வொரு இதுக்கும் உடல் ராசி உயிர் ராசி மட்டும் செக் பண்ண சொல்கிறாங்க.
அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உடல் ராசியை லக்னமாக போட்டுக்கலாம், உயிர் ராசியை வந்து நீங்கள் சந்திரனாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் பலன் சொல்லி பாருங்கள் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த கான்செப்ட் சொல்லி முடிக்கிறதுக்கு எனக்கு இன்றைக்கி 24 வீடியோ தேவைப்படுது. அது முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பலன் பார்க்க முடியும். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்து பதிவுகளை வந்து நிறைய நான் போஸ்ட் பண்ணுறேன், பார்த்து பயனடைங்க. காலச்சக்கர திசையை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறது பார்ப்போம். இதில் வந்து பாய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க, கதி. இதுக்கு முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி தவளை கதி, பாம்பு கதின்லாம் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு கதிக்கு வந்து ஒரு கிரகங்கள் சேஞ்ச் ஆகும்போது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரகம் வந்து தனுசு இருக்குது. இந்த தனுசுலேருந்து மீனத்துக்கு ஒரு கிரகம், அதாவது தனுசுலேருந்து மேசத்துக்கு ஒரு கிரகம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வேறு திசையில் வரும். இதில் வந்து வரிசையாக வருது. சில இதில் வந்து தனுசுக்கு அப்புறம் வந்து மேசத்துக்கு போயிடும். அந்த மாதிரி இந்த தாவக்கூடிய டைமில் இந்த மேச புத்தி வரும்போது அவங்களுக்கு சில உடல் உபாதைகள் கொடுக்கும். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியாதவங்க திரும்ப திரும்ப பாருங்கள், புரியும். காலச்சக்கர திசை அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.